தோ வருதுன்னு சொல்லினே இருந்த மேட்ரு வந்துடுச்சு. நாங்களாம் ஆவலாக காத்துன்னு இது எப்போ வரும்னு சொல்லிட்டு கடைசியில் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கப்பா. அனௌன்ஸ் பண்ணது யார்? முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள். அவர் தான் அந்த சிங்கப்பெண் சிறப்பு காவல் படை அதை இன்றைக்கி துவங்கி வச்சுருக்கிறாரு. அந்த நிகழ்வில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கார். ரொம்ப நேரம் பேசல, சுருக்கமாக தான் பேசினார். ஆனால் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்ற இடத்துல அரசியல் பேசக்கூடாது அப்படின்ற மாண்பை ஓரளவுக்கு கரெக்டாக கடைபிடிச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல இந்த சிறப்பு காவல் படை எதற்காக அப்படிங்கிற காரணத்தை சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கிறார். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தவுடனே நிறைய வேலைகள் இருந்தாலும் முதல்ல இதை பண்ணுறதுக்கு காரணம் பெண்களுக்கான பாதுகாப்பை நம்ம அஷ்யூர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இது எதனால் இந்த பெண்களுக்கான ஆபத்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் போதை பழக்கம் இருக்குது. அதை கட்டுப்படுத்தாமல் விட்டது யாருன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. அப்படின்ற மாதிரி லைட்டாக போய்ட்டு அப்படி போயிட்டார். அப்போவே யோசித்தோம், என்ன கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் போய்ட்டு இப்படி அரசியல் டைலாக்லாம் பேசுவார் போலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சா அப்படியே டக்குன்னு ட்ராக் மாற்றிட்டு அதை நான் இப்போ சொல்ல விரும்பல, அதெல்லாம் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி 2 விஷயம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாவே சட்ட ஒழுங்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஒன்று பெண்களுக்கான பாதுகாப்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறது, இன்னொன்று ட்ரக்ஸை நம்ம டோட்டலாகவே ஸ்டேட்லேருந்து எராடிகேட் பண்ணி அதை ஸ்ட்ராங்காக கட்டுப்படுத்துறது. இது 2 ஸ்ட்ராங்கான விஷயம் இருந்துச்சுனாவே ஸ்டேட்டில் சட்ட ஒழுங்கு சூப்பராக இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள். சொன்னது எல்லாமே செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதை செயலில் கொண்டு வரணும். அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். அதனால தான் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த குறைஞ்ச நாட்களுக்குள்ளேயே இதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் நிற்கிது. போதைப் பொருள் நடமாட்டம், அதை வேரோட பிடுங்கி எறியணும். இது 2026 போன மாதம் மே மாதம் 10ஆம் தேதி இந்த பிரச்சனை புதுசாக முளைச்சி வந்துடல. இது பல வருஷமாக இருக்கிற பிரச்சனை. பல வருஷமாக இதை கண்டுக்காமல் விட்டது தான் அந்த வேர் இவ்வளோ ஆழமாக பரவி இருக்குது. இதை பல வருஷமாக கண்டுக்காமல் விட்டது யாருன்றது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, அது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ அதை பற்றி பேசியும் பிரயோஜனம் இல்லை. முதல்ல இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை வேரோட பிடுங்கி எறியணும். அப்படி எரிஞ்சாதான் இந்த பெண்களுக்கான இந்த சேஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இது 2மே ஸ்ட்ராங் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக சட்டம் ஒழுங்கும் சரியாகும். அதுக்கடுத்தது இந்த ஃபாஸ்ட்டாக இருக்க போது நான் லைட்டாக பேசுகிறேன், சாஃப்டாக ஸ்மூத்தாக பேசுகிறேன் அப்படின்றதுனால நடவடிக்கையும் ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு நினச்ச வேணாம். பெண்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு தப்பு பண்ணிவிட்டு ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் இது ஒரு வார்னிங்காகவே சொல்கிறேன். தப்பிக்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுக்கப்படும், ஃபாஸ்ட்டாக இருக்கும் அந்த ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கூடவே ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் எடுக்கும்போது கொஞ்சம் நிரபராதிகள் பாதிக்கப்படாமல் இருக்கிறதும் காவல்துறை பார்த்துக்கணும் அப்படின்ற அட்வைஸையும் கொடுத்துருக்கிறாரு. இது இவர் பேசின ஸ்பீச் இப்போ பேசினதில்லை, இது வரைக்கும் பேசினதுலேயே ரொம்ப சுருக்கமான கரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பீச் அப்படின்னா இந்த ஸ்பீச்சை சொல்லலாம். ஏன்னா யார் மேலேயும் அது இப்படி அப்படின்ற மாதிரிலாம் அங்கிட்டு இங்கிட்டு டைவர்ட்லாம் பண்ணாமல் நீங்கள் பொறுப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு சிஎம்மாக ஒரு காவல்துறைக்கு என்ன மாதிரி அட்வைஸ் கொடுக்கணுமோ அந்த அட்வைஸஸ் எல்லாம் கொடுத்து என்ன காரணத்துக்காக இது தூங்கப்பட்டது அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக ஸ்பில்லிங் தி பீன்ஸ் அப்படின்ற மாதிரி முத்து செதற மாதிரி வார்த்தைகளை விட்டு முடிச்சிட்டார். தட்ஸ் இட். அதை தான் முடிச்சிருக்காரு இன்றைக்கி முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள். இவ்வளோ நேரம் நான் இதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் பெண்களை தொந்தரவு செஞ்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலான்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு வார்னிங்காகவே சொல்கிறேன். பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அது சகிச்சிக்கவே முடியாது. அவங்களுக்கான தண்டனைக்கான அந்த நடவடிக்கைகள் எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரொம்ப கடுமையான ஒரு தண்டனையாக இருக்கும், கடுமையான ஒரு நடவடிக்கைகளாக இருக்கும். அந்த தண்டனை அவங்களுக்கான அந்த சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக அது செயல்படுத்தப்படும். என்ன ஒன்று, அந்த ஸ்பீடில் நிரபராதிகள் யாரும் தண்டிக்கப்பட்டுறக்கூடாது. இதையும் காவல் அதிகாரிகள் மைண்டில் எடுத்துக்கணும்.